சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அடர்த்தி அதிகரித்து வருவதால் கட்டடங்களும் பெருகி வருவதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களிடம் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் விதமாக தற்போது மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகள் சென்னை மாநகரம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜூபின். வணக்கம் ஜூபின், இது தொடர்பான விரிவான தகவல் என்ன? வணக்கம் சிக்கந்தர். சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள மெட்ரோ ரயில் வழியாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமை நிலைய அலுவலகத்திற்கு வந்தடைந்த அவர் பின்னர் நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். தற்போது கிண்டியில் உள்ள கத்திப்பாரா மேம்பாலத்துக்கு அருகே நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளை அவர் ஆய்வு செய்து வருகிறார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கு முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் மாதாவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் சென்னை கலங்கரை விளக்கம் வரையிலும், மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிண்டி கத்திப்பாராவில் 101 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டு வரும் சிக்கலான மெட்ரோ ரயில் மேம்பால பணி முடியும் நிலையில் உள்ள நிலையில் சென்னை மெட்ரோ திட்டத்தின் அடுத்த வழித்தடமாக மாதாவரம் பால்பண்ணை முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதை அமைக்கப்பட இருக்கிறது. இதில் 46 ரயில் நிலையங்களும் அமைய இருக்கிறது. இந்த வழித்தடத்தில் மேம்பால பாதைக்காக 400க்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தூண்களில் கார்டர் என்னும் பாலம் இணைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று முதலமைச்சர் விஜய் அதில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதில் கிண்டி கத்திப்பாராவில் உள்ள 101 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய 1354 அடி தூரத்துக்கும் மேம்பால பாதையில் பிரம்மாண்டமாக ரயில் பாதை அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கத்திப்பாரா அருகே பட்ரோட்டில் இருந்து ஆளுந்தூர் நகராட்சி அலுவலகம் வரையிலும் 1354 அடி தூரத்துக்கு 410 அடி தூரத்தின் கூடிய வளைவு பாதையும் அமைய இருக்கிறது. இன்னைக்கு நிலையில் நந்தனம் முதல் பூந்தமல்லி, போரூர் என மெட்ரோ பணி 2ஆம் கட்டத்தை ஆய்வு செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கிண்டி கத்திப்பாராவில் இந்த மேம்பால மெட்ரோ பணியை முடித்ததுக்கு பிறகாக சாலை மார்க்கமாக போரூர் வரை செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கிருந்து போரூர் மெட்ரோவில் ஏறி பூந்தமல்லிக்கு சென்று பூந்தமல்லியிலிருந்து போரூர் வந்து திருப்பி அவர் நீலாங்கரையில் இருக்கிற வீட்டுக்கு அவர் செல்ல இருக்கிறார். சிக்கந்தர். ஜுபேன், தற்போது நடைபெற்று வரக்கூடிய சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளில் முக்கிய வழித்தடங்களில் எத்தனை சதவீதம் அளவிற்கு பணிகள் முடிந்திருக்கின்றன? அது குறித்தான தகவல் இருக்கா? முதற்கட்ட பணி, அதாவது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வழித்தடங்களில் மொத்தம் 3 வழித்தடம், 4 வழித்தடம், 5 வரை இருக்கிறது. இதில் நீல வழித்தடம் மற்றும் பச்சை வழித்தடத்துல சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையிலும், பச்சை வழித்தடத்துல பரங்கிமலை வரையும் மெட்ரோ எம்ஜிஆர், அதாவது சென்ட்ரல் வரையிலும் இந்த பணிகள் மேற்கொண்டு இருக்கிறது. இந்த மாதாவரத்தில் இருந்து சிப்காட் வரையில இருக்கக்கூடிய வழித்தடம் மற்றும் மெரினாவிலிருந்து பூந்தமல்லி வரை இருக்கக்கூடிய அந்த 4வது வழித்தடம், மாதாவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை இருக்கக்கூடிய இந்த 5ஆம் வழித்தடத்தில் மொத்தம் 118.9 கிலோமீட்டர் வரையிலான இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளானது கிட்டத்தட்ட 90% அளவிற்கு இந்த பணிகளானது நிறைவேற்றி இருக்கிறது. அதே போல இந்த பணிகள் இன்னும் சற்று நாட்கள்ல தொடங்க இருக்கிற நிலையில இந்த பணிகள் வந்து துரிதப்படுத்துவது எப்படியான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை குறித்து இந்த முதலமைச்சர் ஆய்வு இருக்கிறது. சிக்கந்தர். ஜுபின், தற்போது சென்னை கத்திப்பாராவில் உள்ள அந்த கிளைவ் ஓவர் பிரிட்ஜில் தற்போது ஆய்வு பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடித்து விட்டாரா? இப்பொழுது அந்த மேம்பாலத்திற்கு மேலே உள்ள லிப்ட், அதாவது எக்ஸலேட்டர் போல ஒரு இது இருக்கிறது. அது லிப்டில் மேற்கொண்டு மேலே வரை அந்த மேம்பாலம் வரை முதலமைச்சர் சென்று என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, இந்த மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ வழித்தடங்கள் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அல்லது பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர் பார்த்து வருகிறார். அதே போல இப்ப தொடர்ந்து அந்த லிப்டில் ஏறி லிப்ட் போன்ற இருக்கக்கூடிய மேலே வரை சென்று அந்த பணிகளை மேற்கொண்டு பிறகு அந்த லிப்டில் இருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார். சிக்கந்தர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜுபின்.